தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். கனத்த இதயத்துடன் தான் இந்த பகுதியினை நான் துவக்க இருக்கின்றேன். உள்ளபடியே மிக பெரிய ஒரு ஏமாற்றத்தினை ஒரு இடிபோல் வந்து இறங்கியது என்று என்னால் சொல்ல முடியும். உச்சநீதிமன்றத்தினுடைய 20/2/2025 அந்த தீர்ப்பானது, சித்தராஜ் வழக்கிலே நோஷனல் பிக்சேஷன் குறித்த அந்த தீர்ப்பானது ஒரு இடியை போல் வந்து இறங்கியது என்று தான் சொல்ல முடியும். இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலே என்ன சொல்லி இருக்கிறது முதலிலே நாம் பார்ப்போம். ஏற்கனவே 11/4/2023 அன்று சித்தராஜ் வழக்கிலே என்ன தீர்ப்பு சொல்லப்பட்டதோ அந்த தீர்ப்பிலே அப்படியே ஏற்றுக்கொள்வது, அதாவது ABCD என்கின்ற 4 சரத்துகள் இருக்கின்றன. அதில் ABC ஆகிய 3 சரத்துகள் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. 4வதாக இருக்கக்கூடிய அந்த D என்பது சற்று மாற்றங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. அந்த ஏற்கனவே இருந்த D என்பது எந்த தேதி முதல் ஓய்வு பெற்ற நாளிலிருந்து இந்த நோஷனல் இன்கிரிமெண்ட் வழங்கப்பட வேண்டும் என இருந்ததை தற்பொழுது திருத்தி 3 ஆண்டுகளுக்குள்ளாக, அதாவது ஒருவர் வழக்கு தொடுத்திருந்தால் அந்த வழக்கு தொடுத்த நாளிலிருந்து முந்தைய 3 வருடங்களுக்கு மட்டும்தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் என்பது அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த திருத்தத்தினை இங்கே கூறியிருக்கிறார்கள். என்னுடைய பழைய வீடியோக்களை பார்த்தால் தெரியும். அரசாங்கம் இது ஒரு திட்டமிட்டு சுப்ரீம் கோர்ட் முன்னால் 3 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளவைகளுக்கு அரியர்ஸ் தரக்கூடாது என்று ஏற்கனவே பஞ்சாப் வழக்கு ஒன்றிலே உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அதன்படி அரியர்ஸ் தரக்கூடாது என்பதற்கான ஒரு விண்ணப்பத்தினை பதிவிட்டது என்பதையும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் 11/4/2023 தீர்ப்பிற்கு பின்னால் ரிவ்யூ பெட்டிஷன், கியூரேட்டிவ் பெட்டிஷன், மீண்டும் ஒரு முறை ரிவ்யூ பெட்டிஷன் என தொடர்ந்து உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு அழுத்தத்தினை கொடுத்து, அந்த அழுத்தத்தின் காரணமாக 3 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் அந்த நிலுவைத் தொகை என்பது உண்மையிலே இயற்கை நியதிக்கு முரணான ஊழியர்களை பாதிக்கக்கூடிய, குறிப்பாக மூத்த குடிமக்களை, ஓய்வூதியாளர்களை பாதிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இன்று அமைந்துவிட்டது என்று நம்மால் சொல்ல முடியும். இந்த தீர்ப்பிலே ஏற்கனவே நீதிமன்றத்திற்கு செல்லாதவர்கள் இந்த சலுகையினை 11/4/2023 தீர்ப்பினுடைய நாள் தொடங்கி இதை அனுபவித்திடலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது மே 2023 முதல் ஏற்கனவே ஓய்வு பெற்ற அத்தனை பேருக்கும் ஒரு நோஷனல் இன்கிரிமெண்ட் என்பது கூடுதலாக சேர்க்கப்பட்டு ஓய்வூதியம் என்பது வழங்கப்படும் என்று இந்த ஆணையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று 11/4/2023 முன்னால் யாரெல்லாம் வழக்கு தொடுத்து அந்த வழக்கெல்லாம் நிலுவையில் இருக்கிறதோ அந்த வழக்கிலே கருத்தில் கொண்டு அவர்களுக்கெல்லாம் 3 ஆண்டுகளுக்கு அரியர்ஸ் என்பது வழங்கப்பட வேண்டும் என்று இந்த ஆணையிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் 11/4/2023 பின்னால், அதாவது சித்தராஜ் வழக்கினுடைய தீர்ப்பிற்கு பின்னால் யாரெல்லாம் நீதிமன்றம் சென்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த பயனை மே 2023 முதல் கொடுத்தால் போதும், அதற்கு முந்தைய காலத்திற்கு இந்த 3 வருடம் என்பது அவர்களுக்கு பொருந்தாது என்று இந்த ஆணையிலே சொல்லி இருக்கின்றார்கள். ஆக இது ஒரு மிக எதிர்பார்ப்புகளுக்கு மிகவும் ஒரு மாறாக இந்த நீதிமன்ற தீர்ப்பு அமைந்திருக்கிறது என்பதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை. இந்த நீதிமன்ற தீர்ப்பின்படி யாரெல்லாம் நீதிமன்றத்தில் செல்லவில்லை என்றாலும் கூட அவர்கள் 1/5/2023 முன்னால் பணி ஓய்வு பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு இந்த கூடுதல் இன்கிரிமெண்ட், அதாவது 12 மாத முடிந்த பின்னால் அல்லது 6 மாதங்கள் முடிந்த பின்னால் அவர்களுக்கு இன்கிரிமெண்ட் டியூ என்று அவர்களுடைய சேவை புத்தகத்திலே இருந்தால் அதன்படி அவர்களுக்கு இன்கிரிமெண்ட் என்பது வழங்கப்படும். அதாவது நோஷனல் இன்கிரிமெண்ட் என்பது வழங்கி அதன்படி ஓய்வூதியம் திருத்தி அமைக்கப்படும். அதே போன்று 11/4/2023 பின்னால் யாரெல்லாம் நீதிமன்றத்தில் சென்றார்களோ அவர்களுக்கும் கூட இதேதான் பொருந்துமே தவிர அவர்களுக்கு தனியான சிறப்பு சலுகை கிடையாது. ஏற்கனவே ஒருவேளை இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய அடிப்படையிலே பணம் பட்டுவாடா செய்யப்பட்டிருந்தால் அவைகளை பிடித்தம் செய்ய தேவையில்லை, அவைகளை அப்படியே விட்டுவிடலாம் என்று இதிலே சொல்லி இருக்கின்றார்கள். இதிலே ஒரு முக்கியமான ஒன்றை பார்க்க வேண்டும் என்றால், இந்த 11/4/2023 ஆணைக்கு பின்னால் இன்ட்ரீம் ஆர்டர் ஆனது செப்டம்பர் 6, 2024 வழங்கப்பட்டதிலே
இந்த பின்னால் டிஓபிடி அமைச்சகமானது வெளியிட்ட அந்த உத்தரவிலே இந்த நோஷனல் இன்கிரிமெண்ட் என்பது ஓய்வூதிய கணக்கீட்டிற்கு மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஓய்வூதிய சலுகைகளுக்கோ வேறு எதற்கும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று ஆணையிலே குறிப்பிட்டிருந்தது. இந்த நீதிமன்ற தீர்ப்பிலே இந்த நோஷனல் இன்கிரிமெண்ட் என்பது இதர ஓய்வூதிய சலுகைகளுக்கும் பொருந்துமா அல்லது இது வெறும் நோஷனல் இன்கிரிமெண்ட் என்பதற்கு மட்டும்தான் பொருந்தும், அதாவது ஒரு ஓய்வூதியத்தை நிர்ணயம் செய்வதற்கு மட்டும்தான் பொருந்துமா என்பதை பற்றி எந்த விதமான விளக்கமும் இல்லை. ஆக இந்த ஆணையின்படி அரசு ஆணையிட்டாலும் கூட இந்த பலனானது வெறும் எதிர்கால ஓய்வூதிய பலன்களுக்கு மட்டும்தான், அதாவது எதிர்கால ஓய்வூதியத்தை நிர்ணயம் செய்வதற்கு மட்டும்தான் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர ஓய்வூதிய பலன்களுக்கு பொருந்தாது என்கின்ற நிலைப்பாட்டினைத்தான் அரசாங்கம் எடுக்கும். இதுவும் உள்ளபடியே ஒரு வருந்தத்தக்க ஒரு நிகழ்ச்சியாகும். ஆக மொத்தத்திலே இந்த தீர்ப்பானது சாதகமாக நீண்ட காலமாக நெடு வருடங்களாக காத்திருந்த பலருக்கு ஒரு ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த நீதிமன்ற தீர்ப்பினுடைய சரத்துக்களை நிச்சயமாக அரசாங்கத்திடம் சொல்லி ஜேசிஎம் ஸ்டாஃப் சைடு ஒரு நியாயம் வழங்குவதற்காக கண்டிப்பாக போராடிட வேண்டும். இனி அரசாங்கம் மனது வைத்தால் தான் முடியுமே தவிர இதற்காக மீண்டும் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து இதற்காக செய்வதென்றால் அதற்குள்ளாக பல மூத்த தோழர்களுடைய காலம் என்னவாகும் என்று கூட நம்மால் கணித்திட முடியாது. இதற்கு உடனடி தீர்வை வேண்டும் என்றால் ஜேசிஎம் ஸ்டாஃப் சைடு மூலமாக, அதே போன்று அரசியல் ஒரு தாக்கத்தின் காரணமாக, அரசியலுடைய நெருக்கடி காரணமாக இந்த பிரச்சனையானது அப்படியே ஒரு கனலாக இருந்தால் எதிர்காலத்திலே ஏதேனும் ஒரு சாத்தியம் ஆகலாம் என்று நம்பலாமே தவிர தற்பொழுது இந்த கோரிக்கையானது முற்று பெற்று விட்டது என்பதுதான் என்னுடைய கருத்து. என்ன தோழர்களே, நிச்சயம் நானும் உங்களுடன் மனம் வருந்துகிறேன் என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.